வணக்கம். ஆர்கே டிலிபாபா பேசுகிறேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதவருக்கு மிக்க நன்றி. இப்போது நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 புதன் பகவான், குரு பகவான் அவர்கள். இவர்கள் மிக மிக அற்புதமாக உள்ளதால் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் சிறப்பாக கல்வியை படிப்பார்கள் என்பது கிரக நிலையை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் சிம்மத்திற்கு 7. அந்த 7 கூடிய சனி பகவான் 5 3ஆம் பார்வையாக பார்க்கின்றார். ஆனாலும் 6ஆம் தேதி 6 இருக்கின்ற செவ்வாய் பகவான் 7 வருவார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் திருமண முயற்சிகள் சற்று கூடுதலான கவனம் தேவை. பெண் பார்ப்பவர்களும் பிள்ளை பார்ப்பவர்களும் சற்று கூடுதலாக அவர்களை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்ட பின்புதான் நீங்கள் ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்பது கிரக நிலைகள் காட்டுகின்றது. அதற்கு காரணம் 7 செவ்வாய் பகவான் இருப்பதினாலும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினாலும் சற்று எச்சரிக்கை தேவை என்பது கிரக நிலைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாகும். இப்போது 1ஆம் வீட்டில் ஆரம்பித்து 2, 3 என்று 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் தெளிவாக பார்ப்போம். முதலில் 1ஆம் வீட்டை பார்ப்போம். சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அவர் 16ஆம் தேதி வரைக்கும் அவர் 3 நீச்சமடைந்து நீச்ச பங்கம் அடைகின்றார். பிறகு அவர் 4க்கு சென்று விருட்சத்துக்கு செல்வார். 1ஆம் வீடு என்பது உங்களுடைய ஆற்றல், உங்கள் திறமை, உங்களுடைய உருவம், தெய்வ அனுகிரகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய புகழ், மரியாதை, மதிப்பு, கௌரவம் என்ற சகல விதமான விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 1. 16ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விதமான சங்கடங்கள் இருக்கும். காரணம், அவர் 1000 தான் நீச்ச பங்கம் அடைந்தாலும் நீச்சம் என்பதால் உங்கள் செயலில் ஒரு தேக்க நிலைகள் இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4க்கு சென்று அங்க புதன் குருவுடன் சேர்ந்ததும் உங்களுடைய செயல்பாடு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் நமக்கு தெரிகிறது. அதன் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நிலைமையில் சகல விதமான மதிப்பு மரியாதையும் கூடும் என்பது தெளிவான உண்மையாகும். சிம்மத்திற்கு 2க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 2ஆம் வீடு கன்னி. அதனுடைய அதிபதி புதன் பகவான் ஆகின்றார். அவரே 11க்கும் அதிபதி. அவர் மாதம் முழுக்க 4 இருக்கின்றார். உடன் குரு பகவான் சேர்க்கை. 2 என்பது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனவரவு, நண்பர்கள், வியாபாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுடைய செல்வாக்கு என்ற சகல விதமான சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2. அந்த 2 கூடையவர் 4 குரு பகவானுடன் சேர்ந்து இருப்பதினால் உங்களுடைய பொருளாதாரமும் சரி, உங்கள் மகிழ்ச்சிக்கும் சரி ஒரு குறைபாடு இருக்காது. மேலே சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் 2ஆம் வீட்டு பலன்கள் முழுமையாக உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக நிறைவேறும் என்பதுதான் கிரக நிலை நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. சிம்மத்திற்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3ஆம் வீடு துலாம். அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான். அவரே 10க்கும் அதிபதி ஆகின்றார். அவர் 3 ஆட்சி பெற்று இருப்பதினால் 3ஆம் வீடு பலன்கள் மிக அற்புதமாக இருக்கும். 3ஆம் வீடு பலன் என்ன என்பதை பார்ப்போம். உங்களுடைய வீரம், உங்களுடைய காதல், உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய சங்கீத ஞானம், உங்களிடத்தில் பணிபுரியவர்கள், நண்பர்கள், சில பயணங்கள் என்று உங்களுடைய காதல் என்ற சகல விதமான விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 3 கூடியவர் 3 இருப்பதினால் சகல வகையிலும் எல்லா விதமான 3ஆம் வீட்டு பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நிறைவேறும் என்பதுதான் 3ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு 4க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீடு விருச்சிக அதிபதி செவ்வாய் பகவான். அவர் 6 ஆரம்பத்திலே உச்சமடைந்து 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7 செல்கின்றார். அவரே 9க்கும் அதிபதி ஆகின்றார். 4ஆம் வீடு என்பது முதலில் எதை குறிக்க என்பதை பார்ப்போம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல், உங்களுடைய சொத்து சுகம், வீடு, வண்டி, வாசல், வாகனம், இன்ப சுற்றுலா, மதிப்பு, மரியாதை என்ற சகல விதமான விஷயத்தையும் குறிக்கும். உங்கள் தாயாரையும் தாயார் உடல்நிலை மனநிலையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 4. அந்த 4 2, 11 கூடிய புதனும் 5, 8 கூடிய குரு பகவானும் இருப்பதினாலும் அவர் 6 ஆரம்பத்திலே 6 இருந்து பிறகு 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7 சென்று விடுவார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையாக அந்த 4 கூடியவர் பார்ப்பார். ஆனால் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே சொன்ன அத்தனை நல்ல பலன்களும் நடக்கும். ஆனால் 4 கூடியவர் 7 இருந்து சனி பகவான் பார்வை பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாததற்கு உடல் ரீதியாகவோ இளையவர்களாக இருந்தால் அவர் தாயாருக்கு சற்று 50 வயதுக்கு மேலே இருந்தால் உங்கள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. காரணம், 6 கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நாளை பொறுத்தவரை மற்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக அற்புதமாக உள்ளது. காரணம், நாளிலே புதனும் குருவும் இருப்பதினால் 4ஆம் வீட்டு அதிபதியை அங்கே சனி பகவான் பார்வை படுவதனால் ஒரு சிலருக்கு மேலே சொன்ன பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சிம்மத்திற்கு 5க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான். தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அவரே 8க்கும் அதிபதி ஆகிறார். 5 சனி பகவான் இருக்கின்றார். 5ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனதை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய மகிழ்ச்சிகளை, உங்கள் எதிர்காலத்தை, தெய்வ கடாட்சத்தை, உங்கள் பிள்ளைகளை, பேரன்பேத்திகளை, முன்னோர்கள் சொத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 5. அந்த 5 கூடையவர் என்னதான் தான் வீட்டுக்கு 12 இருந்தாலும் 2, 11 கூடியவர் உடன் சம்பந்தம் இருப்பதினால் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உங்கள் திட்டங்களும் நிறைவேறும். ஆனால் பிள்ளைகளை பற்றி ஏதோ ஒரு கவலைகள் இல்லை சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் 5 சனி பகவான் இருக்கக்கூடிய பலனாகும். சிம்மத்திற்கு 6க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 6க்கு உண்டானவர் சனி பகவான். அவரே 7க்கும் அதிபதியாகின்றார். 6 ராகு சம்பந்தத்தோடு ஆரம்பத்திலே செவ்வாய் இருக்கின்றார். பிறகு 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7க்கு சென்று விடுகின்றார். 6 என்பது
போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன், உடல்நலிவு என்று மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம். அந்த 6 சனி பகவான் விரயத்திலே இருப்பதினாலும் 6 ராகுக்கு சம்பந்தம் இருப்பதினால் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதுதான் கிரக நிலைகள் காட்டுகின்றது. ஒரு சிலருக்கு கடன் இருந்தாலும் தன வருவாய் வந்து அதை அடைபடுவதற்கு வழிபிறக்கும் என்பதுதான் 6ஆம் வீட்டு பலன். அதற்கு குறிப்பாக காரணம் 2-11 கூடியவர் 4 குரு பகவானோட சம்பந்தப்பட்டிருப்பதால் கூடுதலாக உங்களுக்கு வருமானம் வரும் இந்த மாதம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சிம்மத்திற்கு 7 உண்டான பலன்களை பார்ப்போம். 7 கூடியவரும் சனி பகவானே ஆகின்றார். அவர் தான் வீட்டை தானே பார்க்கின்றார். 6ஆம் தேதிக்கு பிறகு 6 இருக்கின்ற செவ்வாய் பகவான் 7க்கு செல்வார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக அவரை பார்ப்பார். அதனால் என்ன என்பதை பார்ப்போம். 7 என்பது கணவன் மனைவி குறிக்கும் இடம், நட்பை குறிக்கும், காதலை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், கூட்டுத் தொழிலை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், அரசாங்க ஆதரவு, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 7 செவ்வாய் பகவான் இருப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சனி பகவான் பார்ப்பதினால் நண்பர்களிடத்திலோ கணவன் மனைவி உறவிலோ ஏதோ ஒரு கசப்புகளோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளோ விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கூடுமான அளவுக்கு அமைதியாக இருந்து விட்டு கொடுத்து செல்வதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான வழிமுறைகளாகும். சிம்மத்திற்கு 8 உண்டான பலன்களை பார்ப்போம். 8ஆம் வீடு மீனம், அதன் அதிபதி குரு பகவான் ஆகின்றார். 8ஆம் வீடு எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். 8ஆம் வீடு அசிங்கத்தை குறிக்கும், அவமானத்தை குறிக்கும், தேவையில்லாத சர்ச்சைகளை குறிக்கும், வீண் விமர்சனங்களை குறிக்கும், தேவையற்ற உழைப்பெல்லாம் வீணாகக்கூடியதை குறிக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம். 8 கூடியவர் தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் உடன் 2-11 கூடியவர் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் இப்படிப்பட்ட 8-11 கனெக்ஷன் இருந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் வரும் என்பதுதான் 8 உண்டான பலன்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். சிம்மத்திற்கு 9 உண்டான பலன்களை பார்ப்போம். 9 கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் 6 பிறகு 7 வருவார். 9ஆம் வீடு எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம். தந்தையை குறிக்கும், தந்தை உறவுகளை குறிக்கும், தெய்வ கடாட்சத்தை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும், எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் குறிக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். மகான்களுடைய ஆசீர்வாதம், புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, புனித நீராடுவது என்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 9. அந்த 9ஆம் வீட்டை 10 உண்டான சுக்கிர பகவான் பார்ப்பதினால் தர்ம கர்ம யோகமும் 9ஆம் வீட்டிற்கு கோச்சார ரீதியாக உருவாகிறது. 9ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் தந்தை விஷயத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்போ இல்லை வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு காரணம் 9 கூடிய செவ்வாயை 7 இருக்கின்ற செவ்வாய் 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் 7 கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகளை வீண் வெறிய செலவுகளை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு காட்டுகிறது. சிம்மத்துக்கு 10 உண்டான பலன்களை பார்ப்போம். 10ஆம் வீடு ரிஷபம், அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான் மாதம் முழுக்க அவர் ஒன்றிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றதை பார்ப்போம். அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும், ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும், தொழில் செய்வர்கள் இருந்தால் தொழிலதிபர்களும், பணியில் இருப்பவர்களால் பணியை குறிக்கும், அதில் தான் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தையும் குறிக்கும். அது மட்டுமல்ல வியாபாரத்தையும் சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய இடத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 10. அந்த 10ஆம் வீட்டை குரு பகவானும் புதன் பகவானும் பார்ப்பதினாலும் அந்த 10ஆம் வீட்டு அதிபதி தான் வீட்டுக்கு 6 மறைந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருப்பதினால் அவரவர் ஈடுபட்டு இருக்கின்ற துறையில் மகத்தான சாதனை பயணங்கள் உங்களுக்கு இனிதே தொடரும் என்பதுதான் 10ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். சிம்மத்திற்கு 11 உண்டான பலன்களை பார்ப்போம். 11 கூடியவர் மிதுனம், அதனுடைய அதிபதி புதன் பகவான் 4 குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று இருக்கின்றார். 11 எதை குறிக்கும் என்றால் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும், மூத்த சகோதரர்களை குறிக்கும், உங்களுடைய பிள்ளைகளை அதிர்ஷ்டத்தையும் மனைவியினுடைய அதிர்ஷ்டத்தையும் நண்பர்களுடைய யோகத்தை குறிக்கக்கூடிய இடம், இன்ப சுற்றுலாவும் குறிக்கும், பொன்பொருள் வாங்கக்கூடிய இடத்தை கொடுக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களுடைய ஆதரவை குறிக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 11 கூடியவர் 4 குரு பகவானுடைய சேர்க்கை பற்றி இருப்பதனால் 11ஆம் இடம் மிக மகத்தான நல்ல வெற்றிகளையும் நல்ல பலன்களையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் என்பது கிரகநிலை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு 12 உண்டான பலன்களை பார்ப்போம். 12 கூடியவர் கடகம், 12ஆம் வீடு கடகம், அதன் அதிபதி சந்திர பகவான். அவர் ஆரம்பத்திலே 12 இருக்கின்றார். ராகு கேது சம்பந்தத்தோடு குரு பகவான் பார்வையும் 12ஆம் வீட்டுக்கு விடுகிறது. 12ஆம் இடம் என்பது சுப செலவுகள், வீண் விரைய செலவுகள், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, தெய்வீக யாத்திரை செல்வது என்று தர்ம விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம். வேலைக்கு உண்பது உறங்குவது என்று நிம்மதியை குறிக்கக்கூடிய இடம். அந்த 12ஆம் வீட்டுக்கு குரு பகவான் பார்வை விழுவதனால் உங்களுக்கு இந்த மாதம் வீண் விரைய செலவுகள் வராது. சுப செலவுகளே வரும். கூடுமான அளவுக்கு பிள்ளைகள் வகையிலேயோ மனைவி வகையிலேயோ சுப செலவுகள் தான் வரும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது.
நவம்பர் மாத பலன்கள் ஒரு சில குறைபாடுகளை தவிர மொத்தத்தில் பார்த்தால் மிகப்பெரிய வெற்றி பயணமாகும். அதே வகையில் தன வரவு எல்லா வகையிலும் தன வரவு தொழிலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக நவம்பர் மாத பலன்கள் சிம்மராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பலன்கள் கூடுதலாகவே நடக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் சற்று குறையலாமை தவிர நடக்காமல் போகாது. இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம். இந்த மாதம் நவம்பர் மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய பலன்களை சொல்கிறோம். 6ஆம் தேதி தீபாவளி வருகிறது. மகத்தான பண்டிகை அது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், வயதான ஒரு தம்பதிக்கு, வயதான கொஞ்சம் வறுமையில் உள்ள தம்பதிகளுக்கு வஸ்திரம் கட்டாயம் வாங்கி கொடுங்கள். அவர்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வஸ்திரதானம் கட்டாயம் நீங்கள் கொடுங்கள். அது தீபாவளிக்கு முன்னாலே கொடுத்தால் அவர் தீபாவளி காலையில் நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொண்டு தீபாவளியை அவர்கள் கொண்டாடட்டும். அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறார் அவ்வை. முடிந்தவர்கள் கொடுங்கள், முடியாதவர்கள் மனதால் நினையுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அனுபவத்தில் நீங்கள் இந்த வருடம் கொடுங்கள். அடுத்த தீபாவளிக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். கட்டாயம் முடிந்தவர்கள் அவசியம் இல்லாதப்பட்ட ஒரு ஏழை தம்பதிகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வஸ்திரதானம் செய்யுங்கள். காலையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த வஸ்திரத்தை அவர்கள் உடுத்தி கொண்டு தீபாவளியை கொண்டாடட்டும். இந்த மாதம் பரிகாரம் இதுதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மாதம் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணும்னா ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.